வணக்கம். இறை சுகம். செய்நன்றி மறக்காதே, மன தர்க்கத்திலேயே இருப்பாய். விதி என்பது மதியின் பங்காளி. இறை சார்ந்த இரு எண்ணல் குறையும். தியானம் இல்லாத மனதில் ஆண்மை பெருக்கம் அதிகம் இருக்கும். அதுக்கும் தியானம். மானம் என்பது உயிருக்கு சமம். ஆதலால் தன்மானத்தை இழக்காதே. கோபப்படு, உன் மனம் வருந்தாமல் இருக்கும் வரை. உடல் உறுப்புகளுக்கு பிணி வரும்போது ஆன்மாவும் ஞானப்படும். ஞானவான் போதில் இருக்கிறான். அவன் நெற்றில் உள்ள ஜோதியான ஞானப்போதில். சில சமயங்களில் ஞானியும் பிறர் பார்வைக்கு நாசிகன் போல் தோன்றும். செல்வம் என்பது விருந்தாடிய போல. விருந்தாடி ஒரு வீட்டில் நீண்ட நாள் தங்குவதில்லை. நன்றி, வணக்கம்.